நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 6/6/2026. இன்றைக்கு காருண்யா. இந்த காருண்யாவில் ட்ரா நம்பர் 756. இந்த 756 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைப்பாங்க நம்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம முதல் கணக்குன்னு இது இப்போ போட்டால் தான் நல்லா கணக்கு புரியும். ஓகேங்களா? 1ங்கிறது 3 போர்டுக்கும் இறங்கிடுச்சு. அதே போல் 0ங்கிறதும் 3 போர்டுக்கும் இறங்கிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இதுக்கு டோட்டலாக ஒரு பவர் எடுக்கிறோம். இதை பவர் எடுக்கும்போது அடுத்தது ஒன்று இங்கே பாருங்கள், 9 1 இது ஃபுல்லாகவே பேசிக் இறங்கின டபுள்ஸு. அடுத்தடுத்த நாளைக்கு ஒரு நம்பருங்கிறது 3 நாளைக்கு இறங்கின நம்பர். ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு இதில் இறங்காத நம்பர் 9 ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு இந்த 4 நாளில் இறங்காத போர்டு ஒன்று, வைக்காத நம்பர் 9. ஓகேங்களா? இதில் 9 அப்படிங்கிறது ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், வராமல் நம்பர் இருக்குது. இதில் அடுத்த நம்பர்னு பார்க்கும்போது டோட்டலாக 4 ஒன்று இருக்குது, 5 ஒன்று இருக்குது. 5ங்கிறது ஆல் போர்டுக்கு 5 கொடுத்து இது ஒரு பாக்ஸ் நம்பரை போட்டுங்க. 459 அப்படிங்கிறது பாக்ஸ். இது தினசரி கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்தது நம்ம கார்னியாவில் என்ன நம்பர் வருதுங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒரு நம்பர்லேருந்து 4 நம்பர் டோட்டலாக கொடுக்குறேன். இது வருஷலாக ஃபஸ்ட்டு நமக்கு 4 நம்பர் கணக்குக்கு 2 வரும். 2 அடுத்தது 5 4 7 அப்படிங்கிற இந்த 4 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இது அடுத்தது நமக்கு இப்படி இறங்கக்கூடிய நம்பர். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதே போல் உங்களுடைய கணக்கில் 63 67 44 57ங்கிற நம்பரில் உங்களுக்கு என்ன கணக்கு வருதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த கணக்கு நமக்கு டோட்டலாகவே இதில் 4 நம்பருக்காக தான் கொடுக்குறேன். இதில் 3 நம்பருக்கு அமைப்புக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இதே அமைப்பு நம்ம வெளியில் உள்ள 4 நம்பருக்கு எப்படி வருதுங்கிறதையும் அதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா அதே 2 தான் 4 நம்பருக்கு வரும். ஆனால் 2 அப்படிங்கிறது 0 இருக்குது. இது 64 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஏன் 4 மீண்டும் கொடுக்குறேன்னா இது 3 நாளைக்கு தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 84 74 அடுத்தது நமக்கு 64 அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும். அதுக்காக இந்த அமைப்பு கொடுக்குறேன். நமக்கு இதில் 8 ஒன்று வரும். ஓகேங்களா? இதில் 0 2 58 அப்படிங்கிற கணக்கு இதில் ஒன்று வரும். இந்த 4க்கும் ஒரு ப்ளஸ் போட்டோம்னா 8 அப்படிங்கிறதுக்காக 8 கொடுக்குறேன். 5 ஏன் பி போர்டுக்கு கொடுக்குறோம்னா இந்த வார கணக்கு எடுத்துக்கங்க. 2 5 நேரம் இருக்குது. மீண்டும் அந்த 5 இறங்குங்கிற நம்பிக்கையில் 5 இறக்கு நம்ம ஏ போர்டுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே போல் அந்த ஏ போர்டுக்கு வருது 9 0 இறங்கியிருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு 5 இறங்கணும். ஏற்கனவே 5 வந்திருக்கு. ஓகேங்களா? மீண்டும் 5ன்னு வந்தால் அது பி போர்டுக்கு மாறி வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த அமைப்பை கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களோட கணக்கில் இந்த அமைப்பு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது 4 நம்பருக்கு அமைப்பு கொடுத்துருக்கேன். இதுவும் அப்படியே 3 நம்பருக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கு இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் இதில் கொடுக்குறேன். இந்த 4 இதில் சி போர்டுக்கு ஃபஸ்ட்டு 2 கொடுக்குறேன். அடுத்தது மீண்டும் அந்த 4 மீண்டும் 4 கொடுத்துருக்கேன். இந்த சைடில் 7 ஒன்று வந்ததுங்களா? ஏற்கனவே போன வாரமும் 7 தான் இருக்குது. அப்படி இருந்தும் மீண்டும் ஒரு 7 கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் மீண்டும் 7 கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சி போர்டுக்குள்ளது மட்டும். இது டோட்டலாக ஏபிக்கு உள்ள நம்பரை அப்படியே கொடுத்துட்றேன். 8 7 அப்படிங்கிறதுக்கு இதில் 6 62 64 67 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் இந்த நம்பரை பாருங்கள், 7 5ன்னு இருக்குது. இதுக்கு 0 தான் வரணும். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு 0 வரணும். 0வை 3 நம்பருக்கும் நம்ம தினசரி கணக்கில் வந்துருச்சுங்கிறதுனால 0வை எடுத்துட்டு அதுக்கு உண்டான பவரை 5 கொடுக்குறோம். இதுக்கு உள்ள பவர் 5. ஓகேங்களா? டோட்டலாக இதில் நமக்கு பவரை வச்சு ஏ போர்டு கொடுத்துருக்கோம்.
பவருக்கு 5 வரும் அப்படிங்கிறதுனால பவரை வச்சு இதை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுவே வந்து அப்படியே பரட்டி பார்த்தோம்னா இதில் டபுள்ஸ் ஒரு அமைப்பு இருக்குது. அதை வந்து ஏபிக்கு இப்போ 56 கொடுத்த மாதிரி, ஓகேங்களா, இதில் 56 கொடுத்த மாதிரியே இதில் வந்து நம்ம 54 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 54 கொடுத்தோம்னா அதே 2 தான். சி போர்டுக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அந்த அமைப்புக்கு இதுவே அப்படியே கொடுத்துருக்கோம். இது வந்து 42 44ங்கிறது டபுள்ஸ் இருக்கும். அதில் 47 கொடுத்ததுனால இதில் 54 ஒன்று கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. டோட்டலாக நம்ம இந்த கணக்கில் கொடுத்தது 6 நம்பர். ஏபிக்கு மட்டும் மாறி வரும். ஏபிக்கு 54 56 அப்படிங்கிற கணக்கில் இந்த அமைப்பை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் உங்களுக்கு மீண்டும் சி போர்டுக்கு 0 வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அமைப்பை கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். டபுள்ஸுங்கிறது இது எப்படி வந்து பாருங்கள், 522 010 அப்படிங்கிற கணக்கு. இந்த கணக்கில் நமக்கு ஏற்கனவே தினசரி வந்த கணக்கில் 010 வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த அமைப்புக்கு இதுலேயும் அப்படியே இருக்குது. இதை பாருங்கள். இந்த அமைப்புக்கு வரும்போது இதில் ஏபிக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. அடுத்தது 4 நம்பர் கணக்குக்கு நமக்கு இதில் டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த டபுள்ஸை பாருங்கள். இந்த கணக்கில் மீண்டும் இந்த 2க்கு 0 இறங்கியிருக்கு. மீண்டும் அந்த 2 இருக்கிறதுனால மீண்டும் அந்த 0 இறங்கலாம். அந்த 0 இறங்கணுன்னா பிசிக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏபிக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கில் 0ன்னு வந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 006 008 இந்த 2 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 006 008. ஓகேங்களா? இது பிசிக்குன்னு வரும்போது இதில் டோட்டலாக ட்ரிபிள்ஸ் வந்தால் 3 0 வச்சு பாருங்கள். ஆனால் டோட்டலாக அந்தந்த கணக்குக்கு வந்துருச்சுங்கிறதுனால இந்த அமைப்பை கொடுக்குறேன். பிசிக்குன்னு வந்ததுன்னா இது 400 அப்படிங்கிற கணக்கில் தான் வரும். பிசிக்கு 00 வந்ததுன்னா அது 400 அப்படிங்கிற கணக்கில் அமைப்பு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த அமைப்பு டோட்டலாகவே இதை லாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய காரணமே வந்து 0லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதை லாஸ்ட்டாக கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த 6 நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் ஒரு செட்டு எடுத்து வைக்கிற நம்பர் வந்து 459 அப்படிங்கிற மட்டும் அனைவருக்கும் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 459 அனைவருக்கும் ஒரு செட்டு. ஓகேங்களா? இது பாக்ஸாக பயன்படுத்திக்கிங்க. அப்படி இல்லைன்னா இந்த அமைப்பை டைரெக்டாக ஒரு நம்பர் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நம்பர்களுக்கும் நம்ம அந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்பதை சந்திப்போம். வாழ்க்கை வளமுடன்.